ஒன்று. இன்னொன்று, தலையிலிருந்து எப்பரா குழந்த பிறக்கும்? அதாவது முகத்திலிருந்து எப்படி குழந்த பிறக்கும்? தோல்லேருந்து எப்பரா பிறக்கும்? அடே ஐயோ, தொடையிலேருந்து மட்டும் எப்பரா பிறக்கும்? காலிலிருந்து எப்பரா பிறக்கும்? கொஞ்சம் கூட அறிவியலுக்கு சம்மந்தமே இல்லாத, இயற்கைக்கு ரொம்ப மாறா, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை போய் நம்பிட்டுருக்குறாங்களேடா. அவனுங்களெல்லாம் தாண்டா போய் சாமி சாமின்னு போயிட்டு கும்பிட்றதும், கோயிலுக்கு போயிட்டு சாமியை ஏதோ கல்லில் செஞ்சு வச்சுருக்கிற சாமியை கும்பிடாம இவனுகளை கும்பிட்டு வர்றதும். நீங்கள் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் சிரிப்பாடுங்கடா. ஏடா உங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? அதெல்லாம் சும்மாடா. சாமியும் கிடையாது, பூதம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்களா வழி வழியா? பலாயிரத்துக்கு காலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சந்ததியர், வழி வழியாக வந்த சந்ததியர், அதாவது முருக கடவுள் இவங்களெல்லாம் சொல்கிறாங்களே, சிவபெருமானெலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள தெய்வமாக கும்பிட்றதுல அர்த்தம் இருக்குது.